ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகும் 2026 வருட புத்தாண்டு. இந்த புத்தாண்டுல ஒரே வருஷத்துல ஒரு 5 விதமான உங்களுடைய கவலைகள் தீரப்போது சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மைதாங்க. கர்மாவை மாற்றப் போகும் கடவுள், நடக்கப் போகின்ற அதிரடியான கிரகங்களுடைய பயிற்சியாலும் உங்க வாழ்க்கையில கிடைக்கப் போகும் வாய்ப்புகளாலும் உதவியாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 5 விதமான கவலைகள் தீரப்போகுது, 3 விதமான பிரச்சனைகளும் முடிய போகுதுங்க. அதுல எந்த மாற்றுக்கிறதுல இன்றைய பதிவில் 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய வக்ர அதிசார பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்றதையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவு விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், 2026 வருட புத்தாண்டு. 2026 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல இந்த 2026 முழுச்சுவரான குரு பகவான் மிதுனத்துல வக்ரகதியில இருக்கிறாரு. இந்த ஜனவரி மாதம் வக்ரமா இருந்து அவருடைய நேரடி பார்வை தனுசு ராசியில பதியுது. தனுசு ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்களும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய தொடர்போடு இந்த 2026 வருஷம் பிறக்குது. உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 2ஆம் இட தனுசுல இந்த நிகழ்வு ஏற்படுது. மேலும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னா மீன ராசியில் இருக்கிறார். உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது 5ஆம் வீடு. 2026 மீன ராசி அவர் மாற்றப்படுறது கிடையாது. அதே மீன ராசியில் தான் அவர் இருக்க போகிறார். ஆனால் ஜூன் மாதம் குருவனுடைய பயிற்சி ஏற்பட்டு குரு பகவான் கடகராசியில போய் உச்சமடைந்து அவருடைய 9ஆம் பார்வை அந்த சனிபகவானுக்கு கிடைக்குது. மேலும் 5ஆம் பார்வை உங்களுடைய விருச்சிக ராசி மீது பதிவு. இது நேரடியான குரு பயிற்சிங்க. அதிசாரமும் வக்ரம் அடைஞ்சு அவர் மீண்டும் பின்னோக்கி போக மாட்டார். ஓகேங்களா? இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய பயிற்சி முழுமையான பயிற்சி. ஓகேங்களா? ஸோ இந்த 2026 ராகு கேதுவுடைய பயிற்சியும் கிடையாது. இப்போ பலன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே சொல்லக்கூடியது கர்மாவை மாற்றும் கடவுள். ஆமாங்க, இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? கர்மா அப்படின்றது நாம செய்த பாவ புண்ணியங்கள், போன ஜென்மத்திலும் சரி இந்த ஜென்மத்திலும் சரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க பாவ புண்ணியங்கள் தான் கர்மாவா நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கும். ஸோ அதோடைய பேலன்ஸ், போன ஜென்மத்தினுடைய பேலன்ஸ் தான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மெயினா ஜாதகத்துல 10ஆம் வீடு, அதான் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு சிம்மம். அந்த சிம்மத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். போன ஜென்மத்துல நீங்க செய்த பாவத்திற்குண்டான தண்டனையை இந்த பிரிவில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த கேதுவோடைய பயிற்சி மூலமாக நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க குடும்பத்துல எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவீங்க. ஒரு முயற்சிக்கு பண்ணா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்கும், ஒரு தடை இருக்கும். என்னங்க, நானும் பல மாதிரியா நான் ட்ரை பண்ணி பண்ணிட்டேங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. காரணம் இந்த கர்மா. ஸோ முதல்ல இந்த அனுச நட்சத்திரம் செய்ய வேண்டியது, பித்ரு தோஷம், முன்னோருடைய தோஷங்கள் இருந்தா தோஷத்திற்குண்டான பரிகாரங்களை செய்யுங்க. மறைந்த முன்னோருடைய திதி, சிரார்த்தம், தர்ப்பணம் போன்ற விஷயத்த சரிவர செஞ்சுக்குங்க. அப்படி பண்ணா அந்த 2026 முதலில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு கவலை தீரப்போகிற முதல் விஷயம் எதுனா குழந்தை பாக்கி. அனுச நட்சத்திரக்காரர் உங்களுடைய குடும்பத்துல குழந்தை வாரிசு நமக்கு கிடைச்சிராதா, குடும்பத்துல நம்மளுடைய வம்சம் தலைச்சிராதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒண்ணு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை கிடைத்து நீங்கள் பாட்டி தாத்தா ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்துல வாரிசு யோகம் கிடைக்கக்கூடியது இருக்குங்க. மெயினா அந்த 10ஆம் வீட்டுல கேதுபான், அதுவும் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த வழிபாடுகளை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது குழந்தை பாக்கி முதல்ல உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் மெயினான விஷயம் அப்படின்னா, நிச்சயமா பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாடு, அமாவாசை என்று பழைய கோயில்கள், சிவாலயங்கள், ரொம்ப பழமையான சிவாலயங்களுக்கு சென்று அமாவாசை அன்னைக்கு சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். ஓகேங்களா? ஸோ அமாவாசை அன்னைக்கு அந்த சிவகுன் கோயிலில் வழிபாடு செய்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க, அது மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் கர்மாவை மாற்றும். தவறாமல் நீங்க மன்னிக்க. கர்மாவை மாற்றக்கூடிய, கர்மாவிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னா சிவபெருமான் மட்டும்தான். ஸோ தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள், தோஷங்கள் நிவர்த்தி அடையும். அதில் முதல்ல குழந்தை பாக்கி. 2வது விரும்பிய காதல் கைகூடி வருங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. உங்க கல்யாணம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வயசாயிடுச்சு, நீங்க ஒரு 50-40 வயசு ஆளுகளா இருந்தால் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம், என் பிள்ளைக்கு இன்னும் வரணும் அமையவே மாட்டேங்குதுங்க, எனக்கு இந்த வருஷமாவது என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துராதா,
ஏதோ அவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த 2026 திருமணம் நிச்சயமான முறையில் நடந்து. சரிங்களா? ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது, நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி பண்றேங்க, வேலை விஷயத்துக்கு எனக்கு சக்சஸே ஆக மாட்டேங்குது. நான் படிக்கிறேங்க, கஷ்டப்பட்டு படிச்சு எஃபெக்ட் பண்றேன், எக்ஸாம்லாம் எழுதுறேன், ஆனா கவர்மெண்ட் வேலையில என்னால் பாஸ் ஆக முடியல. நான் எவ்வளோ தடவை இந்த ஒரு சான்ஸுக்காக நான் போட்டிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்க, அந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கேன், என்னால் அதை ஜெயிக்க முடியல. அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாகவே இருந்தாலும் சரி, அப்படி ஒரு போட்டியில கலந்து ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த 2026 ஜெயிப்பீங்க. மேலும் அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த காவல்துறை, இராணுவம் போன்றவற்றுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த முயற்சியில வெற்றிகள் கிடைக்கும். பெரிய ஒரு கம்பெனி நிறுவனங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு போட்டியில நீங்க கலந்தாலும் சரி, குழந்தைகளிலிருந்து, அதாவது விளையாட்டு போட்டியிலிருந்து வேலை சம்பந்தமான போட்டியாக இருந்தாலும் சரி, பதவி போட்டியாக இருந்தாலும் சரி, 2026 வெற்றி உங்கள் பக்கம் இருக்க போகுது. காரணம், குருவனுடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? மேலும் உங்களுடைய நட்சத்திர சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. ஆக மொத்தம் இந்த 2026 வெற்றி என்பது உங்களுக்கு மிக எளிதான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அந்த வெற்றி கிடைக்கணும்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை தானாக கொடுக்க போகும் சில நபர்கள். ஆமாங்க, நீங்க அறிமுகமாகக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நண்பர்கள் அல்லது புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவங்க மூலமா அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? புதிய நபர்கள் உங்களோட வாழ்க்கையில் அறிமுகமாவாங்க. அவங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியத்தை செஞ்சு வைப்பாங்க, டக்குன்னு ஒரு வரணை அமைச்சு கொடுப்பாங்க. இப்படி புதிய பழக்க வழக்கத்தால் அறிமுகமாகக்கூடிய நண்பர்களால் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த 2026. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா மூன்றாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இடம் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, எப்படினாலும் நான் இந்த வீட்டை மாத்திரணும், வீடு சரியில்லை, வாஸ்து பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த நான் வீட்டை இந்த சொத்தை நான் வித்துட்டு வேற பக்கம் நான் வீடு வாங்கணும், இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவ அந்த வீடுன்ற ஒரு சமாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும். அதில் ஏதோ சொத்து பிரச்சனை இருக்கு, பாகவ பிரச்சனை இருக்குன்னா அது 2026 முடிவு வரும். ஸோ இது கண்டிப்பா தீரப்போதுங்க. இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த கவலைக்கு ஒரு எண்டு இந்த 2026 உண்டு. ஓகேங்களா? மேலும் இந்த ராகு பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடான எங்க இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறார். ராகுக்கு ஜூன் மாதம் வரை குருவனுடைய பார்வை இருக்குது. மிதுன ராசியில் கூட குருவன் பார்த்துட்டு இருக்காரு. ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பார்வை இல்லாமல் தனித்து இயங்க போறாரு ராகு பகவான். தன்னுடைய சதவீதத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்காரு. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே ராகுவான் ஒரு ஸ்பெஷல், கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை செய்வார். அதனால வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள், சொத்து அபிவிருத்தி யோகங்கள், விருத்தி யோகத்தை கொடுக்கிறார் ரொம்பவே எதிர்பார்க்காத அளவுக்கு. அப்போ 2026 புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய, சொத்துக்களை மாற்றக்கூடிய யோகமும் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து 5வது, ரொம்ப நாளா குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய மெடிக்கல் செலவு, நிறைய மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது. நோய் பிரச்சனைக்கு எங்களால் ஒரு முடிவு கட்ட முடியலங்க, ரொம்ப உடல் ரீதியாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரியவர்களோ அல்லது நீங்களோ உங்க குடும்ப உறவுகளோ அல்லது நண்பர்களோ முக்கியமான நபர்களோ இருந்தால் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அந்த நோயாய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலகட்டம் அப்படின்றது உறுதி. ஓகேங்களா? அது கண்டிப்பா அந்த 2026 நடக்கும். ஸோ இனிமே மெடிக்கல் செலவு, இனிமே ஒரு விஷயங்கிறது வராது. 2026 அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும். அதுல இருந்து மாற்று கருத்து. மேலும் மறைந்த முன்னோர்கள், தவறிய நபர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பங்கோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்க போராடிக்கிட்டீங்கன்னா அந்த போராட்டம் முடிவுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வழக்குகள் ரீதியா போராடி கொண்டிருந்தால் அதில் தீர்ப்புகள் கிடைக்கும் இந்த 2026. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஷேர், பாதி பேலன்ஸ், பணம், சம்பளம் அது கிடைக்குங்க. மாணவர்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. உயர்கல்வி படிக்கும் போதே வேலை, படிக்கிற இடத்துல உங்களை கண்டிப்பா பெயர் புகழ் பெற அளவுக்கு ஒரு சம்பவம் நடைபெறும். நல்ல ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 5ல் சனி, மேலும் குரு பகவானுடைய பார்வை வேறு. அப்போ அனுசரிச்ச பிறந்தவங்களுக்கு படிப்புல சூப்பரா இருக்கும், கெட்டிக்காரர்களா இருப்பீங்க, படிப்புல பெயர் புகழ் பெறப்போது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தோ படிக்கும் போதே ஜாப், வேலை விஷயம் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பிள்ளைகளால கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க. பிள்ளைகள் நினைச்சு வருந்திய வருத்தங்கள் உங்களுக்கு இல்லாம போகுங்க. அதுல எந்த மாற்று கருத்து. ஸோ கண்டிப்பா 2வது திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 9ஆம் வீடான கடகத்துல குருவன் உச்சம் அடைகிறான்னா மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். வயதானவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தப்பிக்குது, அதுல பயப்படாம இருக்கலாம். நம்ம தேவையில்லாத மருத்துவ செலவு நிச்சயமான முறையில் குறையும்.
ஓகேங்களா. வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனை மட்டும் வந்துட்டு போகும். கொஞ்சம் உணவு விஷயத்துல கொஞ்சம் அக்கறையும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா. இந்த 2026 நீங்கள் நிச்சயம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ வழிபாடு தவறாம பண்ணி. சரிங்களா. அமாவாசை என்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யறதையும் வழக்கமாக ஏற்படுத்திக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லவில்லை, நாம் இன்று விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரச்சனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.